காட்டினார்கள். இப்போ மூன்றாவது வஸ்வசா, கணவன் மனைவிக்கு மத்தியில் கடுமையாக ஷைத்தான் வஸ்வசாக்களை ஏற்படுத்தும். அந்த வஸ்வசாவில் ஆக எக்ஸ்ட்ரீம் வஸ்வசா தான் சந்தேகங்கள். நம்முடைய மனைவி மீது நாம் சந்தேகப்படுவது நம்முடைய நிலை அல்ல, நம்முடைய கல்வி அல்ல, அது ஷைத்தானுடைய வஸ்வசா. நம்முடைய கணவர் நம் மீது சந்தேகப்படுகிறார் என்றால் ஷைத்தான், மனைவி கணவன் மீது சந்தேகப்படுகிறார் ஷைத்தானுடைய வஸ்வசா. அல்லாஹு அக்பர். நான் நினைக்கிறோம் இயற்கையாகவே அந்த சந்தேகம் நமக்கு வருகிறது. இல்லை சகோதரர்களை, ஷைத்தானுடைய வஸ்வசா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டில் தங்குவார்கள். அப்படி தங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடு ராத்திரி ரசூலுல்லாஹ் திடீரென்று எழும்பி விட்டார்கள். எழும்பின உடனே அந்த சத்தம் கேட்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட என்ன பார்க்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அப்படியே நடந்து வீட்டுக்கு வெளியே செல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷப்படுறாங்க. நம்முடைய வீட்டு இந்த நாளில் ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகிறார், எங்கே போகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் பின்தொடர்ந்து போறாங்க. போய் பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீயில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அழுகிறார்கள். யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அந்த ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்தவுடன் ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வீட்டுக்குள்ள வந்து போர்வை எடுத்து மூடிடுறாங்க. முன்னா அந்த ஓடி அந்த இழைப்பு இருக்கும்ல, அது அப்படியே எடுக்குது அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. உள்ள வந்து தெரிஞ்சிருது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா ஷைத்தான் வந்துட்டானா? உடனே போர்வை எடுத்துட்டு, அல்லாஹ்வின் தூதரே, ஷைத்தான் இருப்பானா மனிதரோடு ஷைத்தான் இருப்பானா? ஆம், மனிதரோடு ஷைத்தான் இருப்பான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஷைத்தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதர், உங்களுக்கும் ஷைத்தான் இருக்கிறானா? அல்லாஹ்வின் தூதர், ஆம், எனக்கும் என்னோடும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். என்னோடும் ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். ஷைத்தான் இருப்பான், சந்தேகங்களை ஏற்படுத்துவான், சந்தேகங்களை போடுவான். உன்னுடைய கணவர் யாரோ 6 மணிக்கு மேல யார்கிட்ட பேசிட்டு இருக்கார், அல்லது மனைவி 12 மணிக்கு மேல சேட் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊசலாட்டங்களை ஷைத்தான் போடுவான். நம்ம ரியலைஸ் பண்ணணும், இது நான் அல்ல, என்னுடைய நேச்சர் அல்ல, இது ஷைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதமான சந்தேகங்களை அப்படியே களை எடுக்க சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு தன்னுடைய மனைவியோடு பேசிக்கொண்டு, ரமலானுடைய ஒரு இரவு பேசி முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவி அப்படி கரத்தை பிடித்து அப்படியே இருளில் நடந்து வருகிறார். அப்போ மர்ரபிஹிமா ரஜுலானி மினல் அன்சார், ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை அழைத்து செல்வதை என்ற அன்சாரி தோழர்கள் அப்படியே பார்க்கிறாங்க. பார்த்த உடனே வேகமாக நடக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ரஸலிகுமா இன்னஹா சஃபியா பின்து ஹுய், நிதானமாக போங்க, நான் அழைத்து சென்றிருப்பது என்னுடைய மனைவி சஃபியா. நிதானமா போங்கப்பா, என்னுடைய மனைவி சஃபியாவோட தான் நான் போகிறேன். அந்த இருள சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனால் சஹாபாக்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோடு நடந்து செல்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பொறுமையா நடங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா. உடனே அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமான அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் கற்பை கற்றுத்தந்தவர், ஒழுக்கத்தை கற்றுத்தந்தவர்கள், உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் உடைத்தார்கள். நீங்கள் செய்ய மாட்டீர்கள் சகோதரர்களே, நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள். இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத் தம், ஷைத்தான் செய்வான், ஆதமுடைய பிள்ளைகளுடைய இரத்தங்களிலும் நாளங்களில் ஷைத்தான் ஓடுக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னி ஹஷீது, நான் பயப்படுகிறேன், உங்களுடைய உள்ளங்களில் ஷைத்தான் இதை போன்ற சந்தேகத்தை போட்டு விடுவான் என்று. ஆதமுடைய பிள்ளையுடைய நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஓடுவான். அப்ப சந்தேகம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? என் மனைவி மீது சந்தேகம் வருகிற ஷைத்தான் இருக்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதே போல சந்தேகத்திற்கான வழிகளையும் நாம் மூடிவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி கிளியர் பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் இங்க பாருங்கப்பா, என்னுடைய மனைவி தான் என்று கிளியர் பண்ணாங்க. இந்த ஒரு சுன்னா
இதுதான் குடும்ப வாழ்க்கையில் மிக கையாளப்பட வேண்டும். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை கணவன் மத்தியில் மனைவி மத்தியில் இருப்பதை அல்லாஹ்வின் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தேகம் வந்தால் கணவன் மீது மனைவியின் மீது சந்தேகம் வந்தால் ஷைத்தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன இப்லீஸ யலஉ அர்ஷஹு அலல் மாஇ. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மீது போடுகிறான். சும்ம யபஅது சிராயா, தன்னுடைய படைகளை எல்லாம் அழைக்கிறான். அழைத்து ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறான், நீ என்ன செய்தாய்? அவன் சொன்னான், நான் ஒருவனை பொய் சொல்ல வைத்தேன். நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய்? ஒருவன் சொன்னான், நேசமாக பாசமாக கணவன் மனைவி இருந்தார்கள், இருவரையும் பிரித்து வைத்தேன். ஷைத்தான் சொல்வான், வா என்னுடைய அருகாமல் உட்காரு, நீ செய்ததுதான் சிறந்த செயல். இப்ப ஷைத்தான் வெற்றி பெறுகிறான். கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய சந்தேகத்தை போட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி பிரித்து வைப்பது ஷைத்தானுடைய ஆக உயர்ந்த செயல் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்ப கணவனுக்கு மத்தியில் மனைவிக்கு மத்தியில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும் என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தான் இருக்கிறான், அந்த ஒரு ரியலைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம்.